அரே ஸ்ட்ரிங்ல பாலிண்ட்ரோம் செக் பண்ண சொன்னா ஈஸியா செக் பண்ணிடலாம். அதே லிங்க்ட் லிஸ்ட் செக் பண்ண சொன்னா வாங்க எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம்ஸ் அடிச்சாங்கன்னா நம்ம டே 70ல இருக்கும். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஹெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 1ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 1ன்னு இருக்கு. இப்போ இதே அரேல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட்னு ஒரு பாயிண்டர் வச்சு நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம். அதே இது லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது செயின் மாதிரி லிங்க் ஆயிருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு மிடில் பாயிண்ட கண்டுபிடிக்கணும். தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்ல 2 லிங்க் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணணும். என்னடா கொஸ்டின்ல ஒரு லிங்க் லிஸ்ட் தானே கொடுத்துருக்கான், எப்படி 2 லிங்க் லிஸ்ட் வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட்டை 2 லிங்க் லிஸ்ட்டா பிரிக்கிறோம். ஸோ இப்போ 1 2 2 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மிடில் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ 2க்கு அடுத்து இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணிட்டு இதை 2 லிங்க் லிஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம். 1 2 தென் வந்து 2 1 அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த 2 1 ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2ன்னு கிடைக்கும். தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 லிங்க் லிஸ்டையும் கம்பேர் பண்றோம். ஸோ இப்போ 1 1 செக் பண்ணுவோம், தென் 2 2 செக் பண்ணுவோம். ஸோ இது ட்ரூங்கிறனால நம்ம வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் டிஃபர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மிடில் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 இதுக்கும் நான் ஆல்ரெடி சொல்யூஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் அதோட கோட். நம்ம 2 இதுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷனா எழுதி தான் கால் பண்றோம். ஸோ வந்து மெயின் கோட் இதுதான் ஒன்னொன்னா செக் பண்றதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வாங்க இந்த கோடை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 6 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.